சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, முருகனோட அருளை பெறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதை பத்தி தான் பார்க்க போறோம். முற்று பெற்ற ஞானிகள் திருவடிகளை பற்றி பூஜை செய்ய ஞான தலைவன் முருகன் தான் அப்படின்றத ஞானம் அளிப்பவன் உணரலாம். ஞான பண்டிதனோட அருளை பெற சலிப்படையாம தொடர்ந்து தொடர்ந்து ஞானிகளோட திருவடிகளை பற்றியும் முருகப்பெருமானோட திருவடிகளை பற்றியும் நாம ஜெபமாகிய பூஜையை செய்யணும். நாம ஜெபம் தானே எந்த அளவுக்கு மனம் உருகி தொடர்ந்து செய்யறோமோ அந்த அளவுக்கு முருகனோட பார்வை நாம ஜெயம் செய்யறவங்க மேல பட பட அது பூஜை செய்யறவங்களுக்கு ஆசியா அருளா மாறி அவர் தம்மை சார்ந்திடும். ஞான பண்டிதனின் கருணை பார்வை நம்ம மேல பட பட அந்த கருணையே அருளாக மாறி நம்மளை வழிநடத்தும். பூஜை செய்யறவன் பெற்ற அருளை பூஜிப்பவனுக்கு நல்லறிவாய் மாறி மேலும் மேலும் முருகனது அருளையும் பெற தூண்டும். மீண்டும் மீண்டும் முருகனிடத்து பெற்ற கருணையாகிய அருளை கொண்டு மீண்டும் மீண்டும் முருகனை வணங்கி தாம் பெற்ற அருளினால் மேலும் அருளை பெற்று அருளே வடிவான முருகனது அருளை அணு அணுவாக தொடர்ந்து பெறணும். இப்படி முருகனது அருளை பெறுவதுதான் அந்த முயற்சியை, அந்த அருளை பெறுவதற்கான சலிப்பின்றி செய்கின்ற பூஜையே தவம். முழுமையான அருளை பெறுகின்ற முயற்சியை தவமா செய்ய செய்ய கருணையே வடிவான முருகனது மனம் கனிந்து நம்மை கனிவு கொண்டு வழிநடத்தி அருளினை நம்ம மேல அளவில்லாம அருளி நிற்க நிற்க அழியக்கூடிய இளமை, தேகம், செல்வம்னு எல்லாத்துலயும் நம்ம இருந்தப்பவும் அழியக்கூடிய அதுக்கு மேல துணை கொண்டே அழியா பொருளை அடைகின்ற மார்க்கத்தினிலேயே நம்மை உடனிருந்து தாயினும் மேலான கருணையோடு தடுமாறப்பெல்லாம் தாங்கி நின்று தாழாம உயர்த்தி நம்மையும் ஒரு பொருட்டா மதிச்சு மனம் இறங்கி வழி நடத்தி செல்வான் தயவுடை தெய்வம் முருகப்பெருமான். முருகனோட அருள் பெருக பெருக அவனே நமக்கு தாயாய் தந்தையாய் வல்ல சர்க்குருவாய் இறுதியில தெய்வமா ஆகி நின்று நம்மை சார்ந்து ஒரு நிலை அருள் பெருகி பெருகி நம்மையும் அவனை போலவே ஆக்கி பெறுதற்கரிய மரணமில்லா பெருவாழ்வை நமக்கு அருளிடுவான் முருகப்பெருமான். தாயினும் மிக்க தயவுடை தயாநிதி முருகனது திருவடிகளை எந்த சோதனை வந்தாலும் விடாது இருக பற்றி கொண்டு இன்னுயிர் நீப்பினும் உமது பொன்னடி மறைவேன் என்றே திடசித்த வைராக்கியத்தோட அயராது பாடுபட்டால்தான் யாருக்கும் தேவருக்கும் மூவருக்கும் எட்ட ஞான பண்டிதனின் திருவடிகள் அன்பர் தம் விடா முயற்சினால் அன்பினால் கட்டுப்பட்டு தோன்றி காத்தருளும் அப்படின்றத உணரலாம். இப்படி அவரவர் செஞ்ச வினைகள் காரணமா ஏற்பட்ட இந்த இகலோக வாழ்வை முழுமனதா ஏத்துக்கிட்டு அதுல இருந்துட்டே இல்லற கடமைகளையும் செஞ்சுட்டு துறவிற்கான நிலை நின்று வர வாழ்விற்கான முயற்சியையும் விடாம தொடர்ந்து செய்யணும். அதை விடுத்து இல்லற கடமைகளை நமக்கு விதி வசத்தால ஏற்பட்ட கடமைகளை புறக்கணிச்சுட்டு யாருமற்ற காடுகளிலே சென்று அனாதை போல சுற்றி திரிந்து நம்மளோட மனசுக்கு தோன்றியபடி தவம் செய்யறதாய் நடிச்சு நம்மளை நாமே ஏமாத்திட்டு இறைவனால அளிக்கப்பட்ட இந்த அற்புதமான மானுட தேகத்தை கொடுமையா வருத்தி எடுத்து ஜென்மத்தோட பயனை அடையாம இறந்து போறது அப்படின்றது பெரும் பாவம். அதனால எல்லாம் அருள வல்ல முருகனது திருவடிகளை பூஜை செஞ்சிட இந்த உண்மையெல்லாம் தெளிவா நீங்க உணரலாம். ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்றதோட நோக்கமே இனி பிறவா மார்க்கத்தை அடைறதுக்காக இருக்க வேண்டுமே தவிர மற்ற நிலையில்லாத எந்த ஒன்றையும் விரும்பி காலத்தை வீணாக்க கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் பற்றி இன்னொரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.